ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ 10 நிமிஷத்தில் கொத்தமல்லி புதினா வச்சு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவையலுக்கு முதல்ல என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். புதினாவும் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக இந்த மாதிரி கையில் நல்லா அள்ளி எடுக்கிற அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். இதையும் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்க போகிறேன். காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன பட்டாணி சைஸுக்கு புளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். துவையல் வந்து வதக்கிறதுக்காக மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேணாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பருப்பு சேர்த்து வறுக்க போகிறோம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணும்போது டக்குன்னு கலர் மாறிடும். நான் எடுத்துருக்கிற புதினா கொத்தமல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கடலைப்பருப்பும் சேர்க்க போகிறேன். கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இஞ்சி எடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த இஞ்சியை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துருக்கிற 4 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியான பதத்துக்கு பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப வறுக்கக்கூடாது, தீஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் துவையல் டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இப்போ இது கூட எடுத்துருக்கிற புளியும் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவும் சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்க்கும்போது இந்த தண்டோடு சேர்த்து சேருங்க. ரொம்ப இலசாதான் இருக்குது தண்டு, அதனால் நான் அதோடு சேர்த்து செய்கிறேன். அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். துவையல் செய்யும்போது அந்த தண்டு ரொம்ப இலசாக இருக்கும் பாருங்கள், அதனால் அப்படியே நம்ம போட்டு வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கினா போதும். துவையலுடைய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறது தான். ரொம்ப தீர அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் துவையலோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மாறிடும். கரெக்டாக பொன்னிறமாக பருப்பு வர வரைக்கும் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்க போகிறேன். வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது கூட முதல்ல வந்து வரமிளகா, தேங்காவை கொஞ்சம் சேர்த்து நான் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு மிளகாய் தேங்காவை அரைச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம துவையல் தான் செய்ய போகிறோம், அதனால் கெட்டியாக இருந்தால் தான் துவையல் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவையல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் துவையல் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி சட்னி தான் நம்ம வந்து தாளிப்போம். துவையலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க மாட்டோம். முதல்ல நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா போதும், துவையல் ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 மிளகாய் இல்லை 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. துவையல் அரைக்கும் போது அந்த இஞ்சி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால மனம் அவ்வளோ சூப்பராக வந்தது.
வாரத்தில் 3 நாள் ஆச்சு இந்த மாதிரி வீட்டில் துவையல் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள். இஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றது நல்லா ஜீரணமாகும். இந்த துவையல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் ரச சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி குழம்புக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் கொத்தமல்லி புதினா போட்டு துவையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.